ஃபைண்ட் த மினிமம் இன் ரொட்டேட்டட் சார்ட்டட் அரே. ஒரு சார்ட்டட் அரே இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை ரொட்டேட் பண்ணோன்னா இப்போ 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 0 இங்கே வரும், அப்புறம் 1 வரும், அப்புறம் 2 வரும், ரைட். ஸோ இட் வாஸ் ரொட்டேட்டட் 4 டைம்ஸ், ரைட். ஸோ 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணால் 7 இங்கே போகும், 6 போகும், 5 போகும், 4 போயிடும். ஓகேவா? அப்போ 4, 5, 6 இங்கே வந்துடும். அப்புறம் 0, 1, 2 இந்த இடத்துல வந்துடும். ஸோ ரொட்டேட் பண்ண அரேல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை மினிமம் நம்பர் என்ன, 0 தான் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து லாக் அண்ட் டைம்ஸில் பண்ணணும். லாக் அண்ட் டைம்னாலே பைனரி சர்ச் தான். ஸோ பைனரி சர்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பைனரி சர்ச்னாலே ஸ்டார்டிங் பாயிண்டர் இருக்கும், எண்டு பாயிண்டர் இருக்கும், இல்லை லெஃப்ட் ரைட் எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் மிட்டு கண்டுபிடிக்கணும். மிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட்டை இங்கே நவுத்துறதா இல்லை எண்டை இங்கே நவுத்துறதா அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, ஓகே நம்ம மினிமம் வேலையை கண்டுபிடிக்க போகிறோம், கரெக்டாக? ஸோ நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட்டை மிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மிட்டு வந்து எண்டை விட ஓகே எண்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த அரே சார்ட்டட். இந்த மிட்டு எண்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து சார்ட்டட் அரே. அப்போ அன்சார்ட்டட் வந்து இந்த சைடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மிட்டு வந்து எண்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சைடில் தான் மிட் இருக்குன்னு, அந்த ஸ்மால் எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம், ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட்டை எண்டையும் மூவ் பண்ணிவிட்டு இதேமாரி ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது கடைசியாக நம்ம லெஃப்ட் பாயிண்டில் என்ன இருக்கோ அதுதான் மினிமம் வேல்யூ. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு we will declare the start value which will be 0, end value which will be length of nums minus 1, while start is less than end. Okay, so இப்போ mid value கண்டுபிடிப்போம். mid value is equal to start plus end divided by 2, integer division by 2. ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா, if nums of mid, if it is less than, இந்த மிட் வேல்யூ வந்து எண்டு வேல்யூவை விட கம்மியாக இருக்குது. எண்டு வேல்யூ என்ன, nums of end, எண்டு வேல்யூவை விட இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து சார்ட்டட்னு அர்த்தம். நம்ம எண்டு பாயிண்டர் தூக்கி இங்கே மிட்டுக்கு மூவ் பண்ணிடணும். ஓகே, இது கம்மியாக இருக்குது அப்படின்னா we will move the end pointer to mid. ஓகே, else அப்படின்னா we will move the start pointer to mid plus 1. ஓகே, ஃபைனலி இது அப்படியே போயிட்டே இருக்குது. லூப்பிட்டு எப்போ வரும், எப்போ ஈக்குவலாக எஸ்சி இதுக்கு ஈக்கு ஈக்குவலாக இருந்தால் வெளியே வரும், இல்லைன்னா தாண்டி பண்ண வரும். அப்போ ஸ்டார்ட் வேல்யூவில் என்ன இருக்குதோ that will be the minimum value. I think you can return start or end. I think return nums of start. Okay, let's run and see. Okay, all the test case passed. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று இது ஸ்டார்ட்டுக்கு பதிலாக let's see we can return end also. ஸோ எண்டையும் ரிட்டர்ன் பண்ணலாம், ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஃபைனலாக என்ன ஆகும்னா, ஃபைனலாக we will have the start and end to be equal ஆகி merged. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் வேல்யூ, இதுதான் எண்ட் வேல்யூ. நம்ம மிட்டை கண்டுபிடிக்கணும். மிட்டை கண்டுபிடிச்சிட்டு என்ன செக் பண்ணுறோம், மிட்டு வந்து எண்டை விட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். எண்டை விட கம்மியாக இருக்கா, இல்லை. அப்போ எல்ஸில் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கம்மியான இது ஐட்டம் இந்த இடத்துல இருக்கும். எல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் 1. அப்போ ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஸோ மிட் ப்ளஸ் 1னா இது. அப்போ ஸ்டார்ட் இங்கே வந்துடும், எட் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மிட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது வந்து சார்ட்டடாக இருக்குது. அப்போ மினிமம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எண்டு இங்கே வரும், அப்புறம் திருப்பி எண்டு இங்கே வரும். இப்போ ஸ்டார்ட்டு எண்டும் சேம் யூஸ்வலாக. ஸோ நீங்கள் ஸ்டார்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணலாம், எண்டையும் ரிட்டர்ன் பண்ணலாம்.